இன்னைக்கு தேர்ட் டே கிளாஸு. கியரை பற்றி பார்த்துக்கலாம். கிளச் ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணிவிட்டு, ரொம்ப ஹார்டெல்லாம் வேணாம், இன்னும் கொஞ்சம் கால் கீழே இறக்குங்க, கொஞ்சம் கீழே, அதாவது வச்சுருக்கீங்க லைட்டாக அப்படி வச்சுங்க. இப்போ அழுத்துங்க. கன்வெர்ட்டாக இருக்கா? கியரில் நான் ஒரு முறை சொல்லி கொடுத்துட்றேன். இந்த மேப்பை ஒரு தடவை பார்த்துக்குங்க. எப்போவுமே கியர் லிஃப்ட் பார்த்தீங்கன்னா தேர்டுக்கும் ஃபோர்த்துக்கும் நடுவில் தான் நிற்கும். தெரியுதுங்களா? இது அந்த பக்கம், அது நிற்கிற இடம் இந்த இடம். அப்போது நம்ம ஃபஸ்ட் கியர் போடணும். கிளச் அழுத்தி பிடிச்சி, அப்போ தான் கியர் போட முடியும். ஃபஸ்ட்டு கியரு தள்ளி மேலே, இது ஃபஸ்ட்டு. செகண்டு லைட்டாக அணைச்ச மாதிரி நியூட்ரல், செகண்ட். தேர்டு ஜஸ்ட் நியூட்ரல், லிஃப்டை லூஸாக விட்டு மேலே. ஃபோர்த்து நியூட்ரல், ஃபோர்த் சென்டர் நியூட்ரல். இப்போ நீங்கள் ரெண்டு கை வச்சுக்கங்க. வச்சுட்டு லாங் அரோட பாருங்கள். இந்த வண்டியோட 4 மூளைங்க வச்சுக்கங்க. இதில் ஃபஸ்ட்டு கியர் எங்கே இருக்குது? இந்த சைடு கார்னர். இதுக்கு நேர் கார்னர் செகண்ட் கியர், அந்த கார்னர் தேர்ட் கியர், அதுக்கு நேர் கார்னர் ஃபோர்த்து கியர். இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இந்த ஹெச் மாடல் சென்டர் ஃபுல்லாகவே நியூட்ரல் தான். இப்போ நம்ம தேர்டுக்கும் ஃபோர்த்துக்கும் நடுவில் இருக்கும். ஃபஸ்ட்டு கியர்னால் அந்த எல் ஷேப் வரணும். செகண்ட் அப்படின்னா ஸ்ட்ரைட்டு தான், ஆனால் நியூட்ரல் ஆனால் அதோட இடத்துக்கு தானாக வர்றதுனால இங்கேருந்தே நம்ம லைட்டாக அணைச்ச மாதிரியே தள்ளணும். செகண்டுக்கு மட்டும். தேர்டுக்கு மட்டும் ஜஸ்ட் நியூட்ரல் பண்ணாலே போதும், அதுவே சென்டருக்கு வந்துடும். மேலே தேர்டு, ஃபோர்த்து ஸ்ட்ரைட்டு. ஓகே, ஃபஸ்ட் கியர் அவ்வளோதான். இது ஃபஸ்ட் கியர். செகண்ட் கியர் போடுங்க. அந்த கட்டை வரலே அப்படி லைட்டாக அணைச்சிட்டு நியூட்ரல் செகண்ட். தேர்டுக்கு ஜஸ்ட் நியூட்ரல், லிஃப்டை லூஸாக விட்டு அப்படி மேலே. ஃபோர்த்து நியூட்ரல், ஃபோர்த்து சென்ட்ரல் நியூட்ரல். ஓகேவா? சரியா இருக்குங்களா? பெல்ட்டை மாட்டிங்க. கிளச் ஃபுல்லாக அரெஸ்ட், ரிலாக்ஸாக செய்யுங்க, ஒன்றும் பதட்டம் வேண்டாம். ஃபஸ்ட் கியர் போட்டுட்டு கையை எடுத்து ஸ்டேரிங்கில் வச்சுங்க. இப்போ நம்ம ரன்னிங்கில் பார்க்கலாம். மூவிங் பாயிண்ட் நேற்றை விட இன்றைக்கி நல்லா கவனிங்க. போகலாம். ஆஃப் கிளச் வரைக்கும் ஒன்றும் கிடையாது, மீதி ஆஃப் கிளச் தான் அந்த மூவிங் பாயிண்ட்டே வரும். ஃபஸ்ட்டு வைப்ரேஷன், நெக்ஸ்ட்டு மூவிங். அந்த மூவிங் ஆகிற இடத்துல ஹோல்ட் பண்ணிங்க கிளச். ஓகே, ரைட் அதிகமாக வேண்டாம், ஏன்னா ரோடு ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸ்ட்ரைட்டாகவே போகலாம். நம்ம ஸ்லோவாக இருக்கும்போதே ஃபுல்லாக ரைட்டில் போயிட்டோம்னா இந்த வேகமாக வராங்க இல்லையா, அவங்களுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும். கொஞ்சம் லெஃப்ட் லாங் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அடுத்த கியர் மாற்றுறதுக்கான வேகத்தை கூட்டலாம் படிப்படியாக. ரெடி? நெக்ஸ்ட். சூப்பர். கிளச் எடுங்க. அந்த கியரில் சத்தம் வருது இல்லையா, அது கொஞ்சம் வேகமாக போட்டால் தான் அந்த சத்தம் வரும். சாஃப்டாக போடுங்க. போகலாம். ஓகே, நெக்ஸ்ட். அது இழுக்காதீங்க, இழுத்தீங்கன்னா ஃபிஃப்த்து. இது ஃபிஃப்த்துன்னு நினைக்கிறேன். நியூட்ரல் பண்ணுங்கள். இதுதான் சென்டர், இதுதான் தேர்ட் கியர். கொஞ்சம் இழுத்தாலும் ஃபிஃப்த்துக்கு போயிடும். போகலாம். ஸ்பீட். ஓகே, நெக்ஸ்ட். ஃபோர்த் கிளச் எடுத்துட்டு இப்போ ஸ்பீட். நம்ம நேற்று ஒரு ரோட்டில் ஓட்டினோம், இன்றைக்கி ஒரு ரோட்டில் ஓட்டியிருக்கோம். ஏதாவது உங்களுக்கு சேஞ்ச் தெரியுதா? இந்த ரோடு கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்காது, ஃப்ரீயாக இருக்கும் ரோடு. ரெண்டாவது இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, இதில் வந்து மார்க்கிங் கிடையாது, அப்படியே பிளைனாக இருக்கும். இதில் நம்ம எந்த பக்கம் போகிறோன்றது ஒரு கன்ஃபியூஷன் வரும். இந்த புது ரோட்லலாம் போகிறோன்னா இதை நம்ம மெயினாக கவனிக்கணும். அந்த மார்க் இல்லாதனால நம்ம பாதி ரோடு எதுன்றது நம்மளுக்கு தெரியாது. இது ஆக்சுவலி வந்து 4-வே ரோட் மாதிரி. இது போகிறதுக்கு 2 வண்டி ஒன்றா போகலாம், வர்றதுக்கு 2 வண்டி ஒன்றா வரலாம். ஸ்பீடு உங்கள் கண்ட்ரோலில் வைங்க.
இப்போ இன்றைக்கி 3வது நாள் கியர் உடனே வந்துச்சு. ஆனால் உங்களுக்கு அந்த மற்ற விஷயங்களில் ஸ்டேரிங்லேயோ ஆக்சிலேட்டரு கிளச்சில் இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள்லேயோ உங்களுக்கு ஏதாவது டவுன்கிரேட் ஆன மாதிரி ஏதாவது புரியல, எனக்கு இது கொஞ்சம் குழப்பமாக இருக்குன்ற மாதிரி ஏதாவது இருக்கா? எல்லாம் கிளியராக புரியுதுங்களா? அந்த ஸ்பீடு வந்து நீங்கள் சத்தத்தில் கவனிங்க. அந்த சத்தம் வந்து ஏறுதா இல்லை குறையுதா இல்லை நிலையாக இருக்கா, அதை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போது அங்கே வந்து நம்ம ரோட்டில் வந்து டைவர்ஷன் இருக்குது. அங்கே என்ன செய்யலான்றதை இங்கேருந்தே நீங்கள் ஒரு ஐடியாவுக்கு வந்துடுங்க. உங்களுக்கு தெரியுதா தடுப்பு வச்சுருக்காங்க, நம்ம ரோடு வந்து இடைஞ்சலாக இருக்குது, நம்ம ஆப்போசிட் ரோடுக்கு தான் போய் ஆகணும், டர்ன் பண்ணி போகணும். அங்கே நீங்கள் என்ன செய்யணும்னா இங்கே ஒரு ஸ்பீடுக்கு நீங்களே ஒரு கண்ட்ரோலுக்கு வந்துடணும். இப்போ இந்த கார் என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். அவன் எங்கேருந்து பிரேக் ஆரம்பிக்கிறான், அவன் வேகத்துக்கு பிரேக் ஆரம்பித்த இடம். 2வது இண்டிகேட்டர் போட்டிருக்கான், நம்ம அந்த சைடு போகணும்னு சொல்லிட்டு. நம்ம வந்து இந்த லெஃப்ட் பக்கமாகவே போயிட்டு அதெல்லாம் செய்யலாம், ரைட் போக தேவையில்லை. ஏன்னா ரைட்டில் போகிறவங்க வேகமாக போவாங்க. ஓகே, ஓரளவுக்கு நம்ம வேகம் குறைச்சாச்சு இல்லையா? கிளச்சை அழுத்தி 3rd கியருக்கு வந்துடுங்க. 4th டைரெக்டாக 3rd. ரைட்டில் அதிகமாக போக வேண்டாம், இந்த லெஃப்ட் பக்கமாகவே போகலாம். இப்போ கிளச்சை எடுங்க, ரைட் இண்டிகேட்டர் போட்டுருங்க, அவ்வளோதான். ஸ்பீடு வேண்டாம், நம்ம வேகம் குறைச்சதே மெதுவாக போகிறதுக்கு தான், அதனால் அதிகமாக ஸ்பீடு தேவையில்லை. இப்போ என்ன பண்ணுங்க, அந்த பேரிகார்டு வரைக்கும் கிட்ட போயிட்டு ரைட் எடுக்கலாம். அங்கே உங்களுக்கு மட்டமாக இருக்குது பாருங்கள் ரோடு. ஓகே, மறுபடியும் கிளச் அழுத்துங்க, செகண்டுக்கு குறைச்சிங்க, நியூட்ரல் தள்ளி கீழே, கிளச்சை மட்டும் எடுங்க, கிளச்சை மட்டும் ஃபுல்லாக எடுங்க, உங்களுக்கு வேகமே குறைஞ்சிரும். இப்போ ரைட் எடுங்க, ஹாரன் ஒரு தடவை. ஒன்றும் இல்லை, நீங்கள் தைரியமாக போகலாம், தைரியமாக போங்க, அப்படியே போங்க. இந்த மாதிரி இடத்துலலாம் சைடு வாங்கவே கூடாது. ஓகே, ஆமாம் ஆமாம், அதுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் அந்த இடம் போகாதீங்க. போகிறதுக்கு நீங்கள் லேட் பண்ணாலே போதும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் கிளச்சு கால் இருக்குல்ல, இதை கட்டுப்படுத்திக்கிட்டாலே போதும், உங்களுக்கு வண்டி போகாது. இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிடுங்க, மெதுவாக தள்ளனா போதும், அவ்வளோதான். அதுவே ஆஃப் ஆகிடும் கூட்டு. இப்போ இந்த பாதி ரோடை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். இந்த ஸ்பீட்லேயே போகலாம், நம்ம வேகம் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி மெதுவாக போகும்போது தான் நம்ம என்ன செய்கிறோன்றதை நமக்கு புரியும். அவன் சைடு கேட்டானா ஒன்றும் இல்லை, நீங்கள் நேராக அப்படியே போங்க, அவனே போயிடுவான். எதிர்க்க யாரும் இல்லைன்னா அவனே போயிடுவான். பஸ்ஸும் வருது, அதே மாதிரி அந்த பஸ்ஸு அந்த ஸ்டாப்பிங்கில் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸ்லோவாக தான் இருக்குது, இருந்தாலும் நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். லைட்டாக கொஞ்சம் நீங்கள் லெஃப்ட்டு ரைட்டில் ஏறாமல் பார்த்துங்க. அதுக்கு நீங்கள் ஷார்ட்டாக பார்க்காம இருக்கணும். பஸ்ஸுக்கு முடிஞ்சால் பஸ்ஸுக்கும் முன்னாடி இருக்கிற ரோடை கவனிங்க. வேணாம், மெதுவாகவே போகலாம். எப்படியும் அங்கே போனால் பிரேக் அடிக்கணும், அதுக்கு நம்ம இங்கேருந்தே மெதுவாகவே போகலாம். கொஞ்சம் இங்கே பாருங்கள், இந்த லெஃப்ட் கேப் பார்த்தீங்களா இவ்வளோ அதிகமாக இருக்குது, அதனால் நம்ம இந்த அளவுக்கு போனால் போதும். அப்போ பின்னாடி வரவங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு இடம் தான் அவங்களே போயிடுவாங்க. ஓகே, அவன் போகிறதுக்கு ஏன் தயங்குறான் தெரியுதா? முன்னாடி வண்டி வருது, அதனால தான். நம்ம அப்படியே மெதுவாக உருட்டலாம், அவன் போன பிறகு நம்ம போகலாம். ரைட்டு இழுக்க வேண்டாம், இப்போ அவனே போயிடுவான். ஓகே, இந்த மாதிரி போகிறதுனால நமக்கு பாருங்கள் பிரேக் தேவையில்ல, யாருக்கும் நம்ம டிஸ்டர்பும் ஆகாது.
உங்களுக்கு பயமாக இருக்கா ஓட்டுறதுக்கு? இல்லை இல்லை பயம் இல்லை, ஆ வரும்போது கொஞ்சம் நமக்கு யோசனை. கிளச் லைட்டாக கிளச் லைட்டாக இருக்கும். நின்னது எங்கே வந்து நின்று இருக்கான் பாருங்க. இப்போ கிளச் எடுங்க, கை கொஞ்சம் லூஸாக. இந்த மாதிரி வரும்போது தான் கொஞ்சம் தருமானம். ஒன்றும் இல்லை, கிளச் அதுக்கு தான் நம்ம கால் வந்து கிட்ட ரெடியாக வச்சுக்கணும். இப்போ நம்ம ரோடு எடுத்துக்கலாம். மெதுவாக லெஃப்ட்டு நல்லா, ஏன்னா நம்ம வேகமாக போகலான்றதுனால ஃபுல்லாக லெஃப்ட் வந்துடணும். வந்து லாங் ஃபோக்கஸ் பார்த்துட்டு வாட்ட 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 இந்த அளவுக்கு ஓரம் வந்த பிறகு நீங்கள் நேராக்கணும். அப்போது வேகமாக போகிறவங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம வழி விட்டுற மாதிரி ஆகிடும். இப்போ ஸ்டடி, நேர் பாயிண்ட் வச்சு ஸ்டடி. இப்போது கிளச்சை அரெஸ்ட் பண்ணுங்கள், வண்டியை நம்ம ஓரமாக ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸ்டேரிங் மட்டும் கொஞ்சம் ஒரு ரப்பர் ஃபீலாக தெரியுது, அதாவது அப்படியே கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. லாங் ஃபோக்கஸ், அந்த பைக்கெல்லாம் போகுது இல்லையா, அங்கே கவனிங்க. நல்லா ஓரம். இப்போது ஃபேஸ் கொஞ்சம் ரைட், இன்னும். இப்போ ஸ்டடி. இப்போ பிரேக், மெதுவாக நியூட்ரல். எந்த அதாவது பாருங்கள், காலில் வந்து நின்னோம், டவுனில் இருக்கா மேடில் இருக்கான்னு தெரியல, டக்குன்னு பிரேக்கை விட்டோம். சப்போஸ் வண்டி நவுந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா, இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கீங்க, வண்டி நவுறது உங்களுக்கு தெரியாது. அதனால் எப்போவுமே கால் பிரேக்கில் ரெடியாக அப்படியே வச்சுக்கிட்டே இருங்க. முதல்ல நியூட்ரல் பண்ணிவிட்டு கிளச்சை முதல்ல எடுங்க. ஃபைனலாக பிரேக் எடுக்கும்போது வண்டி நவுறுதான்னு பார்த்துட்டு பிரேக் எடுங்க. இதுதான் கரெக்டான ஸ்டெப். சப்போஸ் வண்டி நவுந்தா நான் என்ன பண்ணணும், வண்டி ஆனில் இருக்கணும், நான் இறங்கணும் கீழே, ஒரு எமர்ஜென்சி, நான் அப்படியே வண்டி ஆனில் இருந்துட்டு இறங்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஹேண்ட் பிரேக்கை போட்டுட்டு இறங்கணும். ஹேண்ட் பிரேக்கில் கை வைங்க. இதை போடுறதுக்கு அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ண தேவையில்லை, அப்படியே இழுக்கணும். இது லாக் ஆகிடும். ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் லைட்டாக லிவரை மேலே தூக்கணும், தூக்கி பட்டனை ப்ரெஸ் பண்ணி கீழே வரும். ஓகேங்களா? இந்த ஹேண்ட் பிரேக்கில் இருந்தால் உங்களுக்கு அங்கே அந்த லைட்டு தெரியும். அதே மாதிரி ரிலீஸ் பண்ணால் உங்களுக்கு மொத்த லைட்டும் ஆஃப் ஆகிடும். ஓகே, இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருக்கா கியரில்? அதாவது நீங்கள் செய்கிற வேலையை இன்னும் கொஞ்சம் நீங்கள் டீப்பாக கவனித்து செய்யுங்க. இது நம்மளுக்கு ஒவ்வொரு வேலையும் கிளச் எடுக்கும் போதும் மெரிக்கும் போதும் இது நம்ம இங்கே மெரிக்கணுமா இங்கே எடுக்கணுமான்றத சுச்சுவேஷனை கவனித்து செஞ்சால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஓகே, இப்போ மறுபடியும் வண்டி எடுக்கலாம். ஃபுல் கிளச், ஃபர்ஸ்ட் கியர். அந்த கிளச்சு கால் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே அதிகமாக போயிடுது. கொஞ்சம் காலை எடுங்க, இன்னும் கொஞ்சம் இந்த அளவுக்கு வச்சா போதுங்க. நீங்கள் ரொம்ப மேலே வைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு கால் வந்து ஸ்ட்ரெயின் அதிகமாகுது, அழுத்தம் அதிகமாக தேவைப்படுது. அதனால் இந்த அளவுக்கு வைங்க, கால் கீழே ஊன்ற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ அழுத்துங்க. இப்போ உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் பாருங்கள், மெரிக்கிறதுக்கு கஷ்டம் தெரியாது. இப்போ ஃபர்ஸ்ட் கியர் போடுங்க. ரைட். இப்போ அந்த மூவிங் பாயிண்ட் கிளச்சை மட்டும் ஓகே, அந்த இடம் ஹோல்ட். ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இல்லாமல் நிறுத்தி நிதானமாக. இப்போ ஸ்டடி. இன்னும் கொஞ்சம். இப்போ ஸ்பீடு படிப்படியாக. அந்த ஸ்பீடு அழுத்தும் போது கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, வண்டி வெளியில் ஒரு ஜர்க் வருது, அந்த ஜர்க் வரக்கூடாது. அதுக்கு என்ன காரணம்னா நம்ம கால் வந்து வாட்டம் இல்லாமல் வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்து வாட்டமாக வைக்கிறோம். அது முதல்ல வாட்டமாக வச்சுட்டு அழுத்துங்க. ஓகே, நெக்ஸ்ட் கிளச்சு அதிகமாக ரைட் போகாதீங்க. நீங்கள் கொஞ்சம் ரோட்டில் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள், லெஃப்ட் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். நம்ம லெஃப்ட்லேயே போயிருக்கலாம். கிளச்சை பொறுமையாக எடுங்க. டூ லேட், ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸ்லோ. ஏன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீங்கள் கியரை மாற்றி வேகத்தை கவனிக்கல, வேகம் கவனித்து எடுக்கணும். கிளச் அழுத்துங்க, நியூட்ரல் பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணிங்க. வண்டி ஆஃப் பண்ணணும். ஆன், ஸ்டார்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் கியர். மூவிங் பாயிண்ட்டை கவனித்து எடுக்கிறீங்க. ஓகே, அதே மாதிரி ஆக்சிலேட்டரும் கொடுக்குறீங்க. ஆனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் கியர்லேருந்து செகண்ட் கியர் மாற்றுற வரைக்கும் ரைட்டில் போகக்கூடாது. ரைட்டில் போயிட்டீங்கன்னா பின்னாடி வரவங்களை கவனிக்கிறதுக்கே நம்மளுக்கு நேரம் சரியாக இருக்குமே தவிர நம்ம வண்டியை நம்ம கவனிக்க முடியாது. இப்போ போகலாம். யாரும் இல்லை, ஓகே. இதே கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்தால் நம்ம செய்கிற வரைக்கும் பின்னாடி வரவங்க பொறுமையாக இருக்க மாட்டாங்க, நம்மளை இன்னும் பயன்படுத்துவாங்க.
நம்மளுக்கு பயம் தானாகவே வந்துடும். ஏன்னா அவன் அடிக்கிற ஹாரனுக்கு நம்மளுக்கு பதட்டம் வந்துடும். ஓகே, இப்போ ஆக்சிலேட்டரு. ஸ்டேரிங் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது, லூஸாக வச்சுங்க. அதிகமாக ரைட் போகாதீங்க. இந்த போகிற ஸ்டெப் அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம். ஓகே, ஸ்லோ கிளச். செகண்ட் கிளச்சை எடுத்துட்டு ஸ்பீட். ஸ்பீடு இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கூட்டிகிட்டே வா. இன்னும். ஓகே, ஸ்லோ கிளச். தேர்ட். டைம் லேட் பார்த்தீங்களா? இழுத்துட்டீங்க, மறுபடியும் யோசிக்கிறீங்க. அது முதல்ல யோசிச்சு இருக்கலாம். போலாம். இதனால தான் லேட் ஆகுது, தெரியுதுங்களா? நீங்க போடும்போது போட்டுடணும். ஆனா போடும்போது யோசிக்கிறதுனால அதுல டைம் வேஸ்ட் ஆயிட்டு கிளச் எடுக்கும்போது டைம் மிஸ் ஆயிடுது. அந்த கியர்ல அது இழுக்காது. அதாவது நான் அந்த விளையாட்டு சொன்னேன்ல, அதுல நீங்க நடுவுல மிஸ்டேக் பண்ற மாதிரி ஆயிடுது. இன்னும் கொஞ்சம் ஸ்பீட். நெக்ஸ்ட் கிளச்சு. ஃபோர்த் கிளச் எடுக்கணும், ஸ்பீடை மெயின்டைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஸ்டேரிங் நல்லா இருந்தது, செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் ரஃபா இருக்கிற மாதிரி தெரியுது. சார், எந்த ஒரு ஆப்ரேட்டுமே நீங்க ரிலாக்ஸா செஞ்சாதான் உங்களுக்கு புரியும். நீங்க கொஞ்சம் கவனக்குறைவோ இல்லை வேற ஏதாவது பதட்டத்திலையோ செஞ்சீங்கன்னா அந்த கண்ட்ரோல் சரியா வராது. ஓகே, லாங் ஃபோக்கஸ். இப்போ நம்ம வண்டி வந்து யூ டர்ன் பண்ண போகிறோம். இந்த சென்டர் வந்து எங்கே முடியுதுன்னு பாருங்க, லாஸ்ட் வரைக்கும். அந்த இடம் வரைக்கும் அந்த ஒரு டாடா ஏசி போச்சு இல்லையா, அங்கே வரைக்கும் போயிட்டு நம்ம யூ டர்ன் பண்ணுவோம். ஸ்டடியாகவே போகலாம். அவங்க நடந்து போகிறாங்கன்னா இவர் என்ன பண்ணுவார், இந்த பக்கம் தான் வருவார். அதையும் கொஞ்சம் நம்ம கவனிச்சுக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணுங்க, ஸ்லோ கிளச் அரெஸ்ட் பண்ணிவிட்டு வண்டியை மெதுவாக லெஃப்ட்டு. அந்த ஒரு பெரியவர் வரார் இல்லையா, அவரை தாண்டி வண்டியை ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் லெஃப்ட். பிரேக் மெதுவாக அப்ளை. இன்னும் கொஞ்சம். யாரும் இல்லை, லெஃப்டில் யாரும் இல்லை, தைரியமாக வரலாம். கொஞ்சம் தூரமாக கவனிங்க. பிரேக் லைட்டாக விடுங்க. விட்டு நல்லா வந்து ஸ்டடி தூரமாக கவனிச்சு இப்போ பிரேக் அப்ளை. கை கொஞ்சம் லூஸா. அந்த அழுத்தம் தெரியுதா? அது டைட் ஆகிடுது. டைட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்னா வண்டி ஒரே பக்கமாக லாக் ஆகிடும். ரைட் திருப்பினீங்கன்னா ரைட்டே நின்றுடும், லெஃப்ட் திருப்பினா லெஃப்டே நின்றுடும். ஓகே, அப்படியே இருங்க. கியரில் கை வச்சு நியூட்ரல் பண்ணிக்கணும். நியூட்ரல் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் கியர் போட்டுருங்க. போட்டுட்டு வண்டியை அந்த இடத்துல யூ டர்ன் பண்ணுங்க. ஏன்னா இங்கே பள்ளம் இருக்குது, தெரியுதா? சென்டர் பார்த்துங்க, பள்ளம் இருக்குது. அந்த இடம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் முன்னாடி அந்த அம்மா நடந்து வராங்க இல்லையா, அதுக்கு நேராக போயிட்டு யூ டர்ன் பண்ணுங்க. இதுக்கு ஸ்பீடு வேண்டாம், கிளச் கண்ட்ரோல். கிளச் மட்டும் போதும், ஸ்டேரிங்கை கவனிச்சா போதும். பிரேக்கை விட்டுருங்க. ஜஸ்ட் நீங்கள் கிளச்சை அழுத்தினால நின்றுடும். ஏன்னா வண்டி உங்களுக்கு இந்த குண்டு குழியமாக தானே இருக்குது, வண்டி போகாது வேகமாக. கிளச்சை மெதுவாக எடுங்க. மூவிங்க்கு ரெடியாக கொண்டு வந்துடுங்க. இன்னும் கொஞ்சம் எடுங்க. இன்னும் கொஞ்சம். ஓகே, அங்கே அப்படியே ரிலாக்ஸ். கிளச்சை மட்டும் நீங்கள் டீப்பாக கவனிங்க. இப்போ லைட்டாக லெஃப்ட், கொஞ்சம் லைட்டாக. இப்போ மிரரை கவனிங்க. டர்ன் ரைட், திருப்புங்க தைரியமாக. கிளச்சை எடுத்துக்கிட்டே நீங்கள் மெரிச்சிக்கிட்டீங்கன்னா வண்டி போகாது. மூவிங்லேயே வச்சுக்கணும் கிளச்சை. போகலாம். ஃபுல்லாக திருப்பாதீங்க. கிளச் எடுக்கணும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் இருந்தால் தான் ஃபுல் எண்டு வரைக்கும் திருப்பணும். இல்லை, எண்டு வரைக்கும் திருப்பிட்டீங்க, மூவிங்லே தான் திருப்பணும். நீங்கள் நின்ன இடத்துலேருந்து திருப்பிட்டீங்கன்னா வண்டி போகாது. கிளச் எடுங்க.
தைரியமாக செய்யுங்க, ஒன்றும் பயப்பட தேவையில்லை. வளைக்காதீங்க, இருங்க, கொண்டாரம் இருங்க, ஒன்றும் இல்லை. இப்போ ரைட் உங்கள் ரோட பாருங்கள். இந்த மூவிங்கில் இப்போ நீங்கள் டர்ன் பண்ணலாம். ஓகே, இப்போ லெஃப்ட் வாங்க. அந்த அந்த பெரியவரை கவனிங்க. ஃபேஸ் வண்டி அவருக்கு நேராக இருக்கான்னு பாருங்க. ரைட். இதில் பதட்டப்பட வேண்டிய வேலையே கிடையாது. நம்ம என்ன, நமக்கு ஏன் பதட்டம் வருது தெரியுமா? யாராவது வராங்களான்ற ஒரு தாட் தான் அதிகமாக இருக்கும். நம்ம அது எப்போ வரணும்னா வேகமாக போகிறவங்களுக்கு தான் வரணும். நம்ம 0 ஸ்பீடில் தானே இருக்கோம். அதனால் நம்ம பயப்பட தேவையில்லை. நம்மளை பார்த்து அவங்க பயப்படுவாங்க. எப்போவுமே ஸ்லோவாக வரவங்கள பார்த்து வேகமாக வரவங்க தான் பயப்படணும். ஓகே, இப்போ கிளச் அரெஸ்ட் பண்ணுங்க. ஃபுல்லாக பிரேக்கில் காலை வச்சுருங்க. லைட்டாக பிரேக் அப்ளை. இப்போ நியூட்ரல் ஆன பிறகு கிளச்சை முதல்ல எடுங்க. ஃபைனலாக பிரேக்கை விட்டுருங்க. சூப்பராக ஓட்டுறீங்க. நேற்றுக்கும் இன்றைக்கும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. ஆனால் இன்னைக்கு என்ன ப்ராப்ளம்னா, பாதி தூரம் நல்லா ஓட்டுனீங்க. அந்த நமக்கு எப்போ டேக் டைவர்ஷன் ஆச்சோ அதுலேருந்து டிரைவிங்கும் டேக் டைவர்ஷன் ஆயிடுச்சு. தெரியுதா வித்தியாசம்? இப்போ நம்ம வண்டி கற்றுக்கிட்டோம். ஆனால் இதுக்கப்புறம் நம்ம அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆப்ரேட் பண்ணுறதையும் கற்றுக்கணும். அதை நம்ம ரிலாக்ஸாக செஞ்சால் தான் புரியும். பதட்டமாக செஞ்சோன்னா நமக்கு மைண்டில் இது உட்காராது. அதனால் ரிலாக்ஸாகவே செய்யலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. ஓகே, இப்போது இந்த கண்டினியூ 3 days கிளாஸ் வந்திருக்கீங்க இல்லையா? இப்போ நாளைக்கு ஒரு நாள் மட்டும் கேப் விட்டுட்டு மண்டேலேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நாளைக்கு ஒரு நாள் கேப் விடும்போது ஏதாவது மறந்துதான் செக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பை.